அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆனி மாதம் பக்தியுடன் தொடர்புடைய மாதம்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் தாங்க ஆஸ்டா நவராத்திரி, நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க. ஆஸ்டா மாதமான ஆனி மாதத்தில் ஆஸ்டா நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய 6வது திதியான வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமனை வழிபடுவதால் அதன் பலன்கள் பல மடங்கு கிடைக்குங்க. இந்த ஆஸ்டா மாதமான ஆனி மாதத்தில் வளர்பிறை சஷ்டி வருதுங்க. அன்றைய நாளில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும், முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேணும், அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிடரிடமிருந்து ஆலோசனை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி திதி வருதுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய விரத நாட்களில் முக்கியமான நாளாக சொல்லப்படுவது சஷ்டி திதியாகுங்க. சஷ்டி திதி நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம்னா வெற்றி, நாணம், பாதுகாப்பு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் பக்தர்கள் முருகனிடம் தைரியம், கருணை, பெருமைகள், ஆன்மீக வலிமை போன்றவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அன்றைய நாளில் விளக்கேற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபட வேணுங்க. இதனால் பக்தர்களுக்கு மன தைரியம், தடைகளை தாண்டி வெற்றியும் கிடைக்குங்க. ஆனி மாதத்தில் ஆஸ்டா நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிக முக்கிய நாளாக சொல்லலாங்க. இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையும் வளர்பிறை சஷ்டியும் இணைந்து வரக்கூடிய நாள் மிக அற்புதமான நாளாகுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆற்றல் மிக்க நாளாகவும் சொல்லலாங்க. ஜூன் 30ஆம் தேதி பகல் 1:08 மணிக்கு திதி தொடங்கி ஜூலை 1ஆம் தேதி பகல் 1:49 மணி வரை சஷ்டி திதி இருக்குதுங்க. ஜூன் 30ஆம் தேதி மாலை நேரத்தில் அம்பிகை வழிபாட்டுடன் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி வழிபாட்டையும் நம்ம செய்யலாங்க. இந்த 2 தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று தாங்க சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க. ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வருகிற சஷ்டி திதியிலும் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேணுங்கக்கூடியவங்க சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா அவர் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாருங்க. அதே போல் வளர்பிறை திதியில் ஒன்று, தேய்பிறை திதியில் ஒன்று என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி திதி வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேணுங்கிறவங்க சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சு முருகப்பெருமானோட நம்மளுடைய கஷ்டங்களை சொன்னீங்கன்னா நம்முடைய கஷ்டங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாருங்க. இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகுங்க. மாதந்தோறும் வருகிற சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், விரதத்தை இருக்க முறை என்ன பாடல்களை பாராயணம் செய்து முருகப்பெருமான அன்றைய நாளில் வழிபட வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. குழந்தை வரம் வேணுங்கிறவங்க, வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்க, தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, நாள்பட்ட நோய் குணமாக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, திருமண தடை இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வியில் மேன்மை பெற வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, எங்கு போனாலுமே யாராவது ஒருவரால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது என்று சொல்லக்கூடியவங்க மாதந்தோறும் வருகிற சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க. இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த குறை பிரச்சனைகள் தீர சஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தேய்பிறை சஷ்டியில உங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க. அதே போல நல்ல விஷயங்களை தொடங்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டியில உங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க. ஆனா எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க, வளர்பிறை தேய்பிறை என எந்த திதியில் வேண்டுமானாலும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க. சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க வேணுங்க. அதற்கு பிறகு குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வந்தி பூ மலர்கள் இல்லைன்னா ஏதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களால் அர்ச்சனை செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு விளக்கேற்றி வழிபட வேணுங்க. நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலோடு சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து படைக்கலாங்க. அது இரண்டுமே இல்லைங்கிறவங்க வாழைப்பழம் இல்லைன்னா என்ன பழம் கிடைக்கிறதோ அந்த
பழத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. வெற்றிலை பாக்கு வைத்து மனம் முருகி நமது பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க. சஷ்டி நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் அன்றைய நாளில் ஒரு வேளை சாப்பிடாமலோ இல்லைன்னா 2 வேளை சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் எந்த முறையில் வேணுமானாலும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதே போல் மாலை நேரத்தில் வீட்டில் சட்கோண கோலம் போட்டு அதில் 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. 6 நெய் தீபமாக ஏற்றலாங்க. இல்லைன்னா ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக கிடைக்க செய்யுங்க. நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபட வேணுங்க. பூஜைக்கு முடிந்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்திருந்த பாலை குடித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு விரதம் இருக்கக்கூடியவங்க அதற்குரிய திருப்புகழை அன்றைய நாளில் காலை மாலை என 2 நேரத்திலையுமே பாராயணம் செய்ய வேணுங்க. மற்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அவருக்குரிய பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப பாடல்களை பாராயணம் செய்ய வேணுங்க. பொதுவாக கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாங்க. கந்த சஷ்டி கவசம் யார் வேணும்னாலும் பாராயணம் செய்யலாங்க. நீங்கள் இப்படி செய்வதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நீங்கள் எந்த காரணத்திற்காக இந்த விரதத்தை மேற்கொண்டுட்டு வரீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. குழந்தை வர வேண்டுபவருங்க குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கலாங்க. சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறையாகுங்க. இந்த விரதத்தை ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் தொடங்கி 6 இல்லைன்னா 7 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. இந்த விரத நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து பூஜைகள் செய்தும் உணவை தவிர்த்து கொண்டு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்ம சஷ்டி விரதம் இருப்பதால் முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாவித துன்பங்களும் விலகி விடுங்க. சஷ்டி விரதம் மூலமாக குழந்தை பெரு திருமண யோகம் கிடைக்குங்க. இந்த விரதம் முருக பக்தர்களுக்கு மிகவும் உகந்த விரதமாகவும் சொல்லப்படுதுங்க. சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிக்கும் போது மனதார முருகப்பெருமானை நினைத்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. விரத நாட்களில் மனதை ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமானுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேணுங்க. முருகனுடைய கோவிலுக்கு சென்று முருகனுக்கு வழங்கக்கூடிய பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. விரத நாட்களில் முடிந்த வரைக்கும் தானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. பொதுவாக சஷ்டி விரதத்தை 6 நாட்கள் கடைபிடிக்கலாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் பிரதமை திதியிலிருந்து சஷ்டி திதி வரைக்கும் 6 நாட்கள் விரதம் இருக்கலாங்க. 7வது நாள் பாரணை செய்து முடிக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் முடிந்தவுடனும் அன்றைய தினமே விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுறாங்க. சஷ்டி விரதம் என்பது மிக பெருமானுக்கு உகந்த விரதமாகுங்க. இந்த விரதத்தை நம்ம 6 நாட்கள் இல்லைன்னா 7 நாட்கள் கடைபிடிக்கலாங்க. 6 நாட்கள் விரதம் இருப்பவங்க பிரதமை முதல் சஷ்டி வரை கடைபிடிக்கலாங்க. 7 நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க பிரதமை முதல் சப்தமி வரை விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அருட்பெரும் ஜோதி சுடரான முருகப்பெருமான வழிபட அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தமாகிய நேரத்தில் நம்ம எழுந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கூட வழிபடலாங்க. அந்த தீபத்தின் முன்னாடி நம்ம உட்கார்ந்து ஓம் முருகா என்று சொல்லி வழிபடலாங்க. இல்லைன்னா ஓம் சரவண பவா, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்று என்று சொல்லி கூட முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி வழிபடலாங்க. அதே போல் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்று சொல்லி முருகப்பெருமானை வழிபடுவது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுவது பங்குனி மாதமாகுங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தரன் நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாங்க. பங்குனி மாதத்தில் உத்தரன் நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த விழா கொண்டாடப்படுதுங்க. மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய பூஜைகள் மற்றும் விரதங்கள் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல முருகப்பெருமானுக்கு அணிவிப்பதற்கு ருத்ராட்ச மாலை சிறந்த
சிறந்ததாகுங்க. 108 மணிகளை கொண்ட ருத்ராட்ச மாலையை அணிவது வழக்கமாக இருந்து வருதுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 மாலைகளை அணிந்து கொள்வாங்க. முருகனுக்கு உகந்த மலராக சொல்லப்படுவது மல்லிகை, முல்லை, சாமந்தி, ரோஜா மற்றும் சூரியகாந்தி பூவாங்க. இந்த பூவால் கட்டப்பட்ட மாலையை முருகப்பெருமானுக்கு உகர்ந்ததாக சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முருகன் பிடிக்குன்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.